ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நல்ல ரெசிபீஸில் இன்றைக்கி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மைதா தேவையில்லை. வடகம் போகிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பெரிய ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட ரோஸ்ட் பண்ணி இருந்தது, ஸோ அதை நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா சளிச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற ஜல்லடையாக பார்த்து எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பவுட்ராக அரைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கப் ஜவ்வரிசி இருந்தது. அதுக்கு ஒரு அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும் கடைசியில். ஃபஸ்ட் நான் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் எனக்கு 3/4 கப் தண்ணிக்கிட்ட தேவைப்பட்டுச்சு. தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிடாமல் பார்த்து ஊற்றுங்க. இது தண்ணியை ரொம்ப உறிஞ்சாது. ஸோ அதனால் தண்ணியை கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு நல்லா பிடிச்சு வந்தோன்னே அதில் உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஈர துணியால் மூடி வச்சுருங்க. ஏன்னா இது ஜவ்வரிசி மாவுன்றதுனால சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஸோ அதனால் ஈர டவல் வச்சு மூடி எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட மாவு நல்லா ஊறின உடனே அதுக்குள்ளே நம்ம தேவையான ஸ்டஃபிங்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி என்னென்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது கேரட், வெங்காயம், ஸ்டீம் பண்ண கார்ன், இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா போட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான காய்கறி எல்லாத்தையுமே போட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காய்கறிலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50-50 வதங்கினாலே போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான சீசனிங் போட்டுக்கோங்க. நான் இப்போ உப்பும் பெப்பர் தூளும் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ மாவுமே நல்லா ஊறிடுச்சு. இதில் நம்ம குட்டி குட்டி பாலாக எடுத்து செஞ்சுக்கலாம். இது நீங்கள் பிரித்து செய்யும் போது ஒரு பால் நீங்கள் எடுத்துகிட்டு மறுதடவை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈர டவல் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா சீக்கிரமாகவே காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு உருட்ட முடியாது. கீழே கொஞ்சம் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எது இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா தின் ஸ்லைஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அச்சு மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட வச்சு பண்ணலாம். நான் கையாலே தான் மடக்கு பூரிலாம் பண்ணுவோம்ல. நீங்கள் ஸ்டஃபிங் நிறைய வைக்காதீங்க, கொஞ்சமாக மட்டும் வைங்க. நீங்கள் சாப்பிடும் போது அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்கும். நல்லா மடிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ஓரங்கள்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளதெல்லாம் வெளியே வராமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக வந்துடும். இதில் மைதா இல்லாதனால நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நீங்கள் ஸ்டீம் பண்ணும் போது நீங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வச்சிங்க அப்படின்னா திருப்பி எடுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா மொத்தமாக ஒட்டினீங்க அப்படின்னா சேர்ந்துட்டு அப்புறம் திருப்பி எடுக்கும் போது பிஞ்சு வந்துடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க.